ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புளிக்குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காயம் தக்காளியை அரிஞ்சு வச்சுருக்கேன். வெண்டைக்காவை நல்லா வதக்கி வச்சுருக்கேன் எண்ணெயில் போட்டு. மொச்சக்கொட்டையை எண்ணெயில் போட்டு வறுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து வச்சுருக்கேன். அதில் மஞ்சத்தூள், மல்லித்தூள், உப்பு கொஞ்சம் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் வெந்தயத்தை போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கிறேன். நல்லா பொரிஞ்சோடனே அதில் நான் அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் வெங்காயம் தக்காளி சோம்பு போட்டு அரைச்சிருக்கேன். அதை இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பச்சை வாசம் போகிற அளவு. வதங்கினோடனே தக்காளி சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நல்லா போட்டு இதில் வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கணும். இதில் கொஞ்சம் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நல்லா வதங்கணும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு. ரசலை இதில் ஊற்றிக்கிறேன். நல்லா ஊற்றினோடனே இதில் வாழைக்காவை நான் போட்டுக்கிறேன். இது நல்லா 15 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி வெண்டைக்குழம்பு ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.